கந்தன் மலை. இந்த படம் என்ன ஜேர்னர் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, டிராமா, காசி விசாலாட்சி, விஸ்வநாத பெருமானே, ஆக்ஷன், த்ரில்லர், வேற மாதிரி ஆயிரும் பாத்துங்க, சயின்ஸ் ஃபிக்ஷன், இப்படி எந்த ஒரு ஜேர்னர்லயும் இந்த படம் வராது. ஏன்னா இது ஒரு புதுவிதமான ஜேர்னர்ல எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. இந்த கர்மத்தை படமா எடுத்த டைரக்டரை கூப்பிட்டு, யோ இது என்ன ஜேர்னர்யா அப்படின்னு கேட்டோம்னா அவருக்கே தெரியாது. அப்படிப்பட்ட இந்த காவியத்துக்கு நம்ம வச்சிருக்க கூடிய ஜேர்னர் என்ன அப்படின்னா, உலக வரலாற்றில் முதல் முறையாக இன்விசிபிள் ஜேர்னர் அப்படிங்கிற ஒரு ஜேர்னரை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஏன்னா என்னன்னே கண்டுபிடிக்க முடியலையே. இதெல்லாம் ஜனவரி 9 ஜனநாயகன் கூட ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா ஜனநாயகனே படுத்த படுக்கை ஆயிருக்குண்டா. அப்படிப்பட்ட கல்ட் கிளாசிக் எடுத்துட்டு போய் இந்த யூடியூப்ல ரிலீஸ் பண்ணி தொலைச்சிட்டீங்க. இதெல்லாம் தியேட்டர்ல பார்த்து சிரிச்சு கொண்டாடி தீர்க்க வேண்டிய படம் தெரியுமா? கடந்த நூற்றாண்டுல இப்படி ஒரு நகைச்சுவை படம் வந்ததே கிடையாது. சத்தியமா சில படம் 3 மணி நேரம் ஓடும், சில படம் 2 மணி நேரம் ஓடும். இவ்வளவு ஏன், சில படம் 1.5 மணி நேரம் தாங்க ஓடும். ஆனா இது 1 மணி நேரம் தான் ஓடுது. சரி, அந்த ஓடுற 1 மணி நேரத்திலயாச்சும் கதைன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு அளவு இல்ல, ஒண்ணும் இல்ல. 1 மணி நேரமும் நம்மள களியதான் விட்டுருக்காங்க. கல் சல போறவைக்கு அம்புட்டு வன்மம். முத 1/4 மணி நேரம் இஸ்லாமியர்களை போய் கடிக்கிறாங்க, ஆரம்பிச்சாங்க. மோட கூடாதுவீங்களா. அடுத்து வர 3/4 மணி நேரம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை போய் கடிக்கிறாங்க. மேற்படியா உடம்புக்குள்ள நம்ம ரத்தத்தை பாய்ச்சணும். காதல் பண்ணுவீங்களா? இங்கிட்டு ஒரு கடி, அங்கிட்டு ஒரு கடி, அதோட முடிஞ்சிருச்சு ஆடியன்ஸோட சோலி. சரி போய் தொலை. இப்போ படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கிறவரை பத்தி பாப்போம். மறைந்த ஷேசு. அவர் இல்லடா இது. அவர் இல்லையா? அப்ப இந்த படையப்பா படத்துல வருவாரு அனுமோகன், அவர் தானே? அவரும் இல்லடா. அவரும் இல்லையா? அப்ப யார் தான்டா அது? இவர் தான் அது. ஹெச் ராஜா. ஹெச் ராஜாவா? என்னங்கய்யா சொல்றீங்க ஐயா? என்னங்கய்யா சொல்றீங்க? அப்பவே எனக்கு ஒரு டவுட் இருந்தது. என்னடா ஷேசு நடிக்க தெரியாம தரவிட்டு இருக்காரு அப்படின்னு. டியர் மாண்டிஸ், இவர் அப்படியே ஒரு செகண்ட் உத்து பாத்தீங்கன்னா மஜா படத்துல வர வடிவேல் மாதிரியே இருப்பாப்ல. நீங்க வேணா கொஞ்ச நேரம் உத்து பாருங்க. அதே ஜுப்பா, அதே மீச அப்படியே இருக்குனே. மக்களே, இவரோட ஆக்டிங் ஸ்கில் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, நில்லுனா நிப்பாப்ல, சொல்லுனா சொல்லுவாப்ல, போனா போவாப்ல, அம்புட்டுதான். இந்த ஒரு இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இவனுங்க படத்துக்குள்ள என்ன கழிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத பாப்போம். இன்னைக்கு நிச்சயம் அம்புட்டு பயணம் நம்மள அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க என்ன போடுறாங்கன்னா, இப்படத்தில் பறவைகள், விலங்குகள் மற்றும் எந்த ஒரு உயிரினங்களும் துன்புறுத்தவில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. கரெக்ட் தான். பறவைகள், விலங்குகள்லாம் இவங்க துன்புறுத்தல. மாற்று மதத்தினரையும் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களையும் தான் துன்புறுத்திருக்காங்க. அப்புறம் இந்த காவியத்தை யூடியூப்ல பாக்குற ஆடியன்ஸையும் ரொம்ப துன்புறுத்திருக்காங்க. அந்த 2 லைனையும் இங்க ஆட் பண்ணிருக்கலாம், மறந்துட்டாங்க. அடுத்து ஒண்ணு போடுறாங்க பாருங்க, எனக்கு குபீர் சிரிப்பு தான். இப்படம் சில உண்மைகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்டுள்ளது. யார் மனதையும் புண்படுத்தினால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. அதேதான் நானும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ நகைச்சுவைக்காக எடுக்கப்பட்டுள்ளது. எவன் மனசையும் புண்படுத்தினாலும் அதுக்கு மாண்டிஷோ பொறுப்பும் இல்ல, நாங்க கண்டுக்கவும் மாட்டோம். சரி, அடுத்து என்ன காமெடி பண்ண போறாங்கன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்த்தா, கந்தன் மலைக்காக உயிர் நீத்த வீர தியாகிகளுக்கு இப்படம் சமர்ப்பணம் அப்படின்னு போடுறாங்க. யாருப்பா அந்த தியாகிகள் அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு 3-6 பேரை காமிக்கிறாங்க. எங்க ஆயா சத்தியமா இவங்க என்ன போராட்டம் நடத்தினாங்க, இவர்கள்லாம் எப்படி இறந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, இவங்க யாரும் மனுஷனுக்காக போராடல, மாட்டுக்காகவும் மலைக்காகவும் தான் போராடி இருக்காங்க அப்படிங்கிறது. இந்துக்கள் தாயகம் இந்துஸ்தானம் இது. இந்துக்களின் தாயகம் இந்துஸ்தான் அப்படிங்கிறாங்க. அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன பாகிஸ்தான்லயும் பங்களாதேசமா போறதாங்க? எல்லா பயல்களும் இந்தியால தாங்க போறதாங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன ஜப்பான், சீனா தாயகமா? ஏன்டா படுத்துறீங்க? நம் இது இந்துக்கள் கட்டிய கோயிலடா. அடுத்து இது இந்துக்கள் கட்டிய கோவிலடா அப்படின்னு சொல்லி ஒரு லிரிக். கட்ட சொன்னவர் வேணா இந்துக்களா இருக்கலாம், ஆனா கட்டியவர் எல்லாரும் கொத்தனார்கள் தான். அதுல முஸ்லிம்களும் இருப்பாங்க, கிறிஸ்தவர்களும் இருப்பாங்க. இப்ப அதனால என்னடா வந்தது? எவன் குடியை கெடுக்கிறதுக்கு இப்படி ஒரு பாட்டு பாடி வச்சிருக்கீங்க? அதனால நீங்க எப்படி பாடணும்னா, அனைத்து மதங்களும் வாழுற நாடு இது, நாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கோமடா கழுசடைகளா, இப்படி பாடணும். நம்ம இந்தியாவை எவனாலையும் பிரிக்க முடியாதுடா. ஏன்னா அது ஆல்ரெடி பிரிஞ்சுதான் கிடக்கு. கடையை திறந்து வச்சு இன்னும் எத்தனை குடும்பத்தை கெடுக்க போறாங்களோ. இப்போ படம் ஆரம்பிச்ச உடனே தமிழ்நாட்டுடைய அப்பாவை பிடிச்சி ஒம்புழுக்கிறாங்க. ஒரு அம்மா புருஷனை காணும்னு பதட்டத்துல ஓடிடுது. எங்க போறான்? மணி பண்டாச்சுல, வழக்கம் போல அப்பா கடைக்கு போயிருப்பான். நம்ம ஸ்டேட்ல குடிக்கு நிறைய பேர் அடிமையா இருக்காங்க. அதை மூடணுங்கிறது ரொம்ப சரியான விஷயம் தான். ஆனா மத்த பல ஸ்டேட்ல ஆட்சியில இருக்கிறது யாரு? அங்கெல்லாம் ஒயின் ஷாப்பை மூடிட்டீங்களா?
அங்க எந்த பொம்பளை தாலி அறுத்தாலும் பரவாயில்ல. பீகார்ல கூட தான் ஒயின் ஷாப் இல்ல. அவனுங்க பொருளாதாரம் அப்படியே வளர்ந்துருச்சா? அங்க இருக்கிற பெண்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா? அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்ல. இவ்வளவு ஏன் ஒரு ட்ரெயின்ல கூட அவங்களால டிக்கெட் எடுத்துட்டு வர முடியல, வித்தவுட்ல வராங்க. ஒரு கமெண்ட்ல படிச்சேன், இந்தியாவை ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா ஒன்னு சவுத் இந்தியா, இன்னொன்னு வித்தவுட் இந்தியா. திஸ் இஸ் அவர் இந்தியா. ஒயின் ஷாப்பை மூடி குடிய ஒழிச்சா மட்டும் பத்தாது, குடிமக்களோட பொருளாதாரம் உயரணும். அதுதான் ஒரு சரியான தலைவன் பண்ற வழி. மக்களே, அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல இருக்கிற முருகன் மலை மொத்தமும் இந்துக்களுக்கு தான் சொந்தம். அதுல முஸ்லீம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஹெச் ராஜா வீட்டுல ஒரு பஞ்சாயத்து ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் ஒண்ணு கூட்டுறாங்க. அவ்வளோ பெரிய மனுஷன் நம்மளுக்காக கூப்பிட்டு இருக்காரு. எண்ணி பார்த்தா 11 பேர் தான் வந்திருக்காங்க, ஹெச் ராஜாவையும் சேர்த்து. நியாயமா இது? அவ்வளோ பெரிய மனுஷன் நமக்காக பேச வந்துக்கிறாப்ல. அவரு தொக்கா இல்ல கேக்குறேன், அந்த பழைய தக்காளி தொக்கான. இதுல என்ன ஹைலைட்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கூட்டத்தை கூட்ட போனாங்கல்ல, அப்பவே 20 பேர் நிக்கிறாங்க. ஆனா கூட்டத்துக்கு வந்தது 8 பேர் தான். இதுல இவர் வேற திருப்பரங்குன்றத்துல பெரிய டானாமா. இது என்னடா ஒரு டானுக்கு வந்த சோதனை? 8 பேரை வச்சுட்டு சுத்துறவரெல்லாம் ஒரு டானாடா? எனக்கு தெரிஞ்ச அந்த 8 பேர் யாரா இருக்கும்னா, மதியானம் போடுற சாம்பார் சாதத்தை நக்கிட்டு போலான்னு வந்தவங்களா தான் இருக்கும். அடுத்த ஒரு சீனு காட்டுறாங்க பாத்துக்கிடுங்க. ஒருத்தர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தோட தலைவர் அப்படின்னு சொல்லி வராரு. சுத்தி பல பேர் போதையில இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் இவர் என்ன சொல்றாருன்னா, உயர்த்தப்பட்ட சாதி பொண்ணுங்களை ஃபேக்கா லவ் பண்ணி மேற்படியா உடம்புக்குள்ள நம்ம ரத்தத்தை பாய்ச்சணும், அதுக்கு நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அண்ணன் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. ஆமா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதான் வேலை. உயர்த்தப்பட்ட சாதி பொண்ணை லவ் பண்ணி அவங்களோட கலவில ஈடுபடுறது. நீங்க அதை விளக்க பிடிச்சு பாத்தீங்க அதானே? சரி, அது உண்மைனா எத்தனையோ பேர் இது வரைக்கும் அபிஷியலா கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணோட வாழ போகும்போது அவனை ஆணவ கொலை பண்றீங்களே, அப்ப நீங்க கொலகார பயலுக்கு தானே? அப்போ செத்து போனவன் தானே தியாகி. அப்ப இதையும் ஒத்துக்கோங்கடா. ஒரு சமுதாயத்திலேருந்து ஒருத்தன் வளரணும்னு நினைக்கும் போதெல்லாம் உன்னோட தகுதி இவ்வளவுதான், நீ இப்படிதான். அவனை ஜட்ஜ் பண்றதுக்கு நீங்க யாரு? கோவிலுக்குள்ள இந்த சாதிக்காரனா வரணும், என் பொண்ணை இந்த சாதிக்காரனா கட்டணுங்கிறீங்களே. ஆனா காசு பிசினஸ் வந்துட்டா மட்டும் எல்லாரும் வாங்க நொட்டுவாங்க. எல்லாரும் படம் எடுக்க சொன்னா சாதி வரியும் மத வரியும் ஓப்பனா பேசிருக்கீங்க. இதுக்கு அந்த கந்தன் முருகன் வேற துணைக்கு வரணுமா? அவருக்கு மட்டும் இந்த மேட்ரு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அவர் கையில வச்சிருக்க வேலை எடுத்து ஒரே சொரு. ஓடி விளையாடு பாப்பா, நீ யார் கூடயும் ஓடி போயிராத பாப்பா. இவ்வளவு நேரம் நான் இப்ப பேசிட்டு இருந்தேன்ல, அந்த கதையில வர பொண்ணு இந்த பொண்ணு தான். அப்புறம் இந்த பையன் தான் அந்த பொண்ணை ஏமாத்த லவ் பண்றாராமா. இந்த பொண்ணு ரொம்ப சாமி பக்தி உள்ள பொண்ணா. உலகலைக்கு ஐஸ்வர்யாவே நேர்ல வந்தாலும் எங்க தாய் மீனாட்சி பாதத்துக்கு ஈடாகாது. இந்த பையன் சாமி பக்தியே இல்லாத பையனா. இவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க பாத்துக்கிடுங்க. உயர்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு டீசென்ட்டா இருப்பாங்களாம், அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குமா. ஆனா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காதான். எவ்வளவு கேவலமான மைண்டு பாருங்களேன். இந்த கேஸ்டுக்காரங்க இப்படிதான் இருப்பாங்க, அந்த கேஸ்டுக்காரங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு எவ்வளோ ஒரு ஜட்ஜ்மெண்ட். இவங்களோட மூளையை கண்டு நான் வியக்கிறேன். அதாவது மக்களே, இந்த ஐன்ஸ்டைன் இருக்கார்ல, விஞ்ஞானி ஐன்ஸ்டைன், அவர் இறக்கும் போது அவரோட மூளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணாங்களாம். அது மாதிரி இவங்களோட மூளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடு மூளை மதவெறியும் லெப்ட் சைடு மூளை சாதி வெறியும் தான் இருக்கும். இதை தவிர ஒரு மண்ணு இருக்காது. மண்ணு வேணா இருக்கும் கொஞ்சம். சரி, இப்ப கதைக்குள்ள வருவோம். இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க ஒரு குட்டி முருகன் கோயில் இருக்கு, அது பக்கத்துல ரொமான்ஸ் பண்றாங்க. ஏன்டா டேய், ரொம்ப சாமி பக்தி உள்ள பொண்ணுங்கிறீங்க, சாமிக்கு முன்னாடியே வச்சு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இது பண்ண போதெல்லாம் சாமி கண்ணை முடிக்குமா? கோவிலுக்கு முன்னாடியே எல்லாம் பண்ணுவீங்க, அப்புறம் நாங்க தான் கோவிலுக்கு பாதுகாப்புன்னு கிளம்புவீங்க. ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு கேட்டா இந்து விரோதிங்குவீங்க. இந்த 2 கல்சடைங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத ஊருக்காரன் ஒருத்தன் பாத்துறான். உனக்கு எவ்வளவு சொல்ல அறிவு வராதா? நம்மளும் ஒரே ஊர்ல தாங்க இருப்போம். நமக்கு தெரிஞ்சவனோ இல்ல யாரோ ஒருத்தன் ஓரமா நின்று ஏதாச்சும் ஒரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டோ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டோ இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒதுங்கி தான் போவோம். ஆனா இவனுங்க வாழ்ற உலகத்துல அப்படி கிடையாது மக்களே. இவன் சாதிக்கார பொண்ணு, இவன் மதத்துக்கார பொண்ணு இன்னொருத்தன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா இவனுங்களுக்கு எரியக்கூடாத ஏதோ ஒரு இடம் எரிஞ்சிரும் போல. பார்த்த இடத்துல அந்த பொண்ணை புடிச்சு மிரட்டி, அப்பா பேரை கெடுத்துடா பாத்துக்கோ, போ வீட்டுக்கு போ. டே வெண்ண கெட்டா அவ அப்ப பேர் தானடா கிடப்போது. ஏதோ இவனுங்க வம்சமே அழிஞ்சு போற மாதிரி பேசுவான். ஏன் கல்ச்சால போறீங்க? டே முட்டா பசங்களா, ஒன்னு தெரிஞ்சுக்கங்கடா. லவ் பண்றவங்களும் அடல்ட் தான், நீயும் அடல்ட் தான். அவன் என்ன கர்மத்தையாச்சும் பண்ணிட்டு போறான். நீங்க யாரா கொடுக்கு நடுவுல? எங்க போனாலும் கௌரவம், மரியாதை, விசுவாசம், வீரம், இது எல்லாமே கொண்டு போய் பெண்கள் மேலதான் அடப்பாங்க. யார் எப்படி வாழணும்னு இவங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஏதோ இவனுங்க ஏதோ 10 பேர் வாழ வச்ச மாதிரி. வீரத்துக்கு மானத்துக்கு ஒண்ணுன்னு வச்சுக்குவேன், ஆளே விட்டு பாத்துக்கோ. எடுத்து வெட்டு, ஆயுள் தண்டனையில ஆயுசு முழுக்க ஜெயில இரு.
டேய் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கடா. அதை விட்டுட்டு வெற்ற நக்கரன்னு தெரியறான் பாரு பூமரு. மாட்டு மூளைய மாட்டிட்டு சுத்திரியாடா நீ. 10,000 பேத்துக்கு நம்ம அன்னதானம் போடுங்க. 10,000 பேருக்கு என்ன 1,00,000 பேருக்கு போடும். ஆமா அந்த காசை வர பக்தர்கள்ட்டே வசூல் பண்ணு. மக்களே இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. நான் ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஒருத்தன் தண்ணிய போட்டு வந்து என்ன அடிச்சு விட்டான். நான் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது அவனையும் கூட இழுத்துட்டா போவேன். இவனுங்க பண்றாங்க பாரு. இவனுங்களுக்கு தான் மூளை மூக்கு வழியா எப்பயோ ஒளிவிரிச்சே. இந்த அம்மாவோட புருஷன் குடிச்சிட்டு பொண்டாட்டிய போட்டு அடிக்கிறது, அடகு வச்ச காசை எடுத்துட்டு போய் குடிக்கிறது, அதனால இந்த அம்மா என்ன பண்ணிருக்கு, வாயா அண்ணன் கிட்ட பஞ்சாயத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ புருஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க புருஷனே இழுத்துட்டு போயிருக்கு. வா ஐயாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு இவனும் கூட போயிருக்கான். ஊர்ல எந்த புருஷனாச்சும் தான் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க தானே போவானாடா? ஏன்டா இப்படி மழுமுட்டித்தனமா எடுத்து எங்க உயிரை வாங்குறீங்க? இந்த கர்மத்தை யூடியூப்ல மெம்பர்ஸ் ஒன்லியாச்சும் போட்டு தொலைங்கடா. இந்த மாதிரி யோசனைலாம் மூளை குப்பரக வச்சு பிறந்தவனுக்கு மட்டும் தான்டா இருக்கும். அடுத்த சீனு இந்த கல்சடிங்க ரெண்டும் திருப்பி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு. எங்கன்னா திருப்பி சாமி பக்கத்துல. டே உங்களுக்கு ரொமான்ஸ் பண்ண கோவில் இடம் தான் கிடைச்சிச்சாடா? ஓயோகியோ போய் தொலைங்களேண்டா. பயபக்தியோட சாமி கும்பிடுறது, அப்புறம் போய் அவனை தடவுறது. நான் தான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனா நாங்க தான் சாமியை காப்பாத்துவோம் அப்படின்னு வந்துருவாங்க. இவங்கள்ட்ட தான்டா சாமியை காப்பாத்தணும். அடுத்த சீன் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அம்மா ராமரை பத்தி புகழ்ந்து பேசி உருண்டு உழுவுது. உடனே நம்ம அண்ணன் கழுத்துல போட்டிருக்கிற பவுன் செயின் எடுத்து கொடுத்துடுறாரு. இவனுங்களை பாருங்களேன், குடும்ப கஷ்டம்னு போனவங்கள்ட்ட வெறும் 500 ரூபாய் நோட்டு கொடுக்குறாங்க. ராமரை பத்தி புகழ்ந்து பேசினா தங்க செயினே எடுத்து கொடுக்குறாங்க. ஐயா ஏன் கமெண்ட் செக்ஷன்ல இந்த மாதிரி படத்தெல்லாம் ரோஸ்ட் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்றீங்க? இவனுங்களே செல்ஃப் ரோஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பிகளா இங்க பாருங்க, உங்க அண்ணன் மாண்டி சாதாரண ஆள் இல்ல. விக்கு போட்டாதான் சாந்தமா இருப்பேன். மாண்டி விக்க கழட்டின்னு வச்சுக்க ரொம்ப உக்கிரமா இருப்பேன். வந்துக்க என்னையெல்லாம் இந்த மாதிரி படத்துக்கு ரோஸ்ட் பண்ண இனிமே சொல்லாதீங்க. வெறி ஆகுது ஒவ்வொரு சீனையும் பார்க்கும் போது. அடுத்து என்ன கோமாளித்தனம் பண்றாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஒரு பொறுக்கி பையன் நின்றுட்டு இருக்கான். அங்கன போற ஒரு பையனை கூப்பிட்டு நைட்டு அக்கால வர சொல்றா அப்படிங்கிறான். அக்கா எத்தனை மணிக்கு வர சொல்லணும்? டேய் என்னடா இது, இந்த படத்துல நீங்களே உங்க பொண்ணை கூட்டி கொடுத்துட்டு அப்புறம் அவன் நொட்னா நீங்க வெட்னாங்கிறீங்க. லாஜிக்கலி பொலிட்டிக்கலி எத்திக்கலி வக்காலி எந்த ஒரு இளவும் கிடையாது. இஷ்டமேனுங்க களின்னு கழிஞ்சு வச்சிருக்காங்க. கேமரா ஒண்ணு வாடகை எடுத்துட்டு செகண்ட் ஹேண்ட்ல கிடைக்கிற சொக்காவை எடுத்து மாட்டிக்கிட்டு நான் தான் டான்னு வந்துடுறீங்க. யாரு நீ? சின்ன பகவதிடா. அப்படின்னா பெரிய பகவதியோட சிசிய. அடுத்து இந்த பையன் காஜில அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றா. ஏய் இது கோயில்ரா, என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் இவனுங்க இப்பதான்டா கான்சியஸ்னஸ்க்கே வந்திருக்காங்க. இவ்வளவு நேரம் அன்கான்சியஸ்ல இருந்திருக்காங்க போல. ஏமா ஆல்ரெடி 2 சீன் கோவில் வச்சு தானமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன திடீர்னு உனக்கு சாமி பக்தி? டேய் என்ன இலவிடாது? நல்ல சீன் தான்டா இது. அந்த பொண்ணோட அப்பன் ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்துல கொண்டு போய் நிறுத்துறாங்க. மக்களே எல்லா பஞ்சாயத்தும் பகல்ல நடக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். இவனுங்க மிட் நைட் ஷோ மாதிரி நைட் நடத்துறாங்க. ஆனா அது எந்த ஊருன்னு தெரியலடா. மல்டிவர்ஸா இருக்கும் போல. எண்ணி பார்த்தா இந்த வாட்டி 12 பேர் சுத்தி உட்காந்துருக்காங்க. ஏற்கனவே திருப்பரங்குன்றம் பிரச்சனை தலைக்கு மேல போய்கிட்டு இருக்கு. ஐயா சின்ன பகவதி, பிரச்சனை பண்றதே நீங்க தான். சரி இவங்க மேற்படி என்ன சொல்றாங்கன்னா, 90 நாள்ல நீங்க நினைச்ச மாதிரி நான் ஒரு மனுஷனா வாழ்ந்து காட்டுறேன். இப்ப மட்டும் அவன் என்ன மிருகமாவா இருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆல்ரெடி இவங்க கிரிஞ்சு பண்ணி உங்களை வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. நான் மேற்கொண்டு இந்த மாதிரி கிரிஞ்சு காமெடி பண்ணி உங்களை வெறுப்பேத்த விரும்பல. சோ அந்த மாதிரி ஜோக்கெல்லாம் இன்னைக்கு தடை செஞ்சிருவோம். தம்பி அண்ணா இருங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது? யோ அவரை தான் பேச விடையா. ஏதோ காமெடி பண்ண வராரு, அவரை பிடிச்சி தடுத்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. ஒரு ரோஸ்ட் வீடியோ எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உங்க படத்தை எடுக்கிறதோட ரொம்ப கஷ்டம். என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவரை பேச விடுங்க. 4 வார்த்தை காமெடியா பஞ்சு பேசுவாப்புல நான் அதை நெஞ்சு விட்டு போயிடுறேன். ஐயா குட்டி பகவதி ஏதாச்சும் பேசி தொலைங்கயா. நம்பிக்கை நமக்கு வந்தா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பஞ்சாயத்து இதோட முடிஞ்சிருச்சு. இப்படியே இவனுங்க கிணத்தனமா பேசி கீசி உருட்டி தள்ளி 1/2 மணி நேரம் கடத்திட்டாங்க. இப்ப 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்டர்வல் விடணும். இப்ப இவனுங்க என்ன பண்றாங்கன்னா, சும்மா போயிட்டு இருக்கிற திருநங்கைய பிடிச்சி ஒரு போலீஸ் வான்னு சொல்லி வலுக்கட்டாயமா இழுக்கிறான். அவ வரல அப்படின்னு ஒரு அடியாளை அனுப்பி அந்த திருநங்கைய கண்டம் பண்றான். அங்க போடுறாங்க சார் இன்டர்வல்ல. இவனுங்க எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு சீனை வைக்கிறாங்க, எதுக்கு வைக்கிறாங்கன்னு ஒரு இளவும் புரியல, ஒரு எமோஷனும் ஓட்டல. இதுக்கு அடுத்து ஒரு சீனை காமிக்கிறாங்க. அதுக்கு தான் நான் ரொம்ப எமோஷன் ஆனேன். நீங்களும் தாரத்தாரையா கண்ணீர் வடிப்பீங்க பாருங்க. என் கணவர் 18 வயசுல இருந்தே கைனி போடுவாரு. அது எங்க வாழ்க்கையில இவ்வளவு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியவே இல்லை. அந்த சீனோட இந்த சீன் எனக்கு ரொம்ப எமோஷனா இருக்குடா. அது என்னமோ கல்ச்சர்ல போறவங்க போற போக்குல மோஷன் போற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. 1 மணி நேரத்துல எவ்வளவு கண்டென்ட் கொடுக்குறாங்க.
நான்லாம் 2 மணி நேரம் படத்துக்கு 20 நிமிஷம் கண்டென்ட் தான் எழுதுவேன். இவனுங்க 1 மணி நேரம் படம் எடுத்துட்டு என்ன 20 நிமிஷம் கதற விடுறாங்க. நல்லா இருந்துட்டு போங்கடா. இதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா, பஞ்சாயத்துல 90 நாள் திருந்துறேன்னு சொன்னான்ல, அதனால அவனுங்க ஆளுங்களே கொன்னு ரயில்வே ட்ராக்ல போட்டுறாங்க. அட பாவிகளா, டேய் இந்த சீன்ல தான்டா நீங்க இன்ட்ரோல விட்டுருக்கணும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு, இன்ட்ரோல் விடணுமேனு ஏதோ ஒரு குப்பை சீன்ல போய் இன்ட்ரோல் விட்டு வச்சிருக்கீங்க. நம்ம ஆரம்பத்துல இருந்து எதை பத்தி கதை எடுக்கிறோம், எந்த சீனுக்கு இன்ட்ரோல் விடணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜே இல்லையடா. நீங்கெல்லாம் எதுக்குடா சினிமா பக்கத்து வரீங்க? இதுல 10ஆவதுக்கு எச் ராஜா வேற, அவரை பாட்டுக்கு சின்ன பகவதி மாதிரி அங்கங்க திரிய விடுறாங்க. அவன்ட்டு தான் இதுக்கப்புறம் ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க பாருங்க. இந்த பையன் செத்து போயிட்டான்னு சொல்லி அந்த பொண்ணு ஓன ஒப்பாரி வச்சு அழுகுது. திடீர்னு என்ன நினைச்சிச்சுன்னு தெரியல, மூஞ்ச கழுவிட்டு ஒரு பஞ்சு டைலாக் ஒண்ணு பேசுது. என் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறணும்னா அவனை கொன்னவன் தலை இந்த மண்ணில விழணும். ஆடி சண்டால சிரிக்கி, அவன் செத்து 3/4 மணி நேரம் கூட ஆயிருக்காது, அதுக்குள்ள அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டா பாரு. இதுல அவனுங்க நாடக கதை பண்றாங்கன்னு எடுத்து உட்காந்துருக்கீங்க. இதுல என்ன ஒரு உச்சக்கட்ட காமெடி பாத்துக்கிடுங்க. அந்த பொண்ணு லவ் பண்ணுச்சு, அந்த பொண்ணு கதறி அழுவுது. அதுல ஒரு லாஜிக் இருக்கு. லவ் பண்ண பொண்ணோட குடும்பமே சேர்ந்து அழுகுது இவன் இறந்ததுக்கு. அல்லாதுனே டேய் இவனுங்க ஏன்டா இப்ப அழுதுட்டு இருக்காங்க? இந்த படம் முழுக்க பெண்களை காப்பாத்தணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவனுங்களே ஒரு மட்டமா கேவலமான ஒரு கமெண்ட் அடிக்கிறாங்க. இவ்வளவு பஞ்சாயத்து நடந்துச்சு, இந்த அல்லலியா பாபு எங்க கருணா? அதுக்கு பின்னாடி இருக்கிற கூமுட்டைங்க. ஃப்ரீயா கிடைச்சாவே அந்த ஆளு மேலே குடிப்பான். இப்போ ஃப்ரீயா வேற கிடைச்சிருக்கு. இவனுங்க கலாய்க்கிறது அறநிலைத்துறை அமைச்சருங்கிறது கரெக்டாவே எனக்கு புரியுது. பிரியாங்கிறது யாரு அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க எவனாச்சும் கமெண்ட்ல போடுவான், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவனுங்க பார்த்துக்கிடுங்க, படம் முழுக்க பொம்பளை பிள்ளைகளை தூக்கி பிடிக்கணும், பொம்பளை பிள்ளைகளை அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, இதுதான் எடுத்திருக்காங்க. ஆனா இவனுங்களே ஒரு மட்டமான கமெண்ட் அடிக்கிறாங்க ஒரு பொண்ணை பத்தி, அதுவும் கோவிலுக்குள்ள இருந்துகிட்டு. நீங்களாம் புத்திமதி சொல்ற அளவுக்கு மதுரை மக்கள் வந்துட்டாங்க பத்தியா. அதாவது மக்களே, இவனுங்க கருத்து சொல்லலாம் படம் எடுக்கல, எவனையாச்சும் கலாச்சி வம்பளுக்கு படம் எடுத்து வச்சிருக்காங்க. அடங்க மறு அத்து மீறு அந்த கும்பலா நீங்க? நான் ஸ்கூல் டேஸ்ல எல்லாரையும் சுத்தி உட்கார வச்சு நல்லா ஒரு காமெடி சொல்லுவேன். அதை கேட்டு எல்லாரும் சிரிக்கும் போது நம்ம உள்ளுக்குள்ள ஒரு போதை வரும் பாருங்க. அது ஸ்கூல் டேஸ் மைண்ட் செட். ஆனா இவனுங்க அதே மைண்ட் செட்லயே இருக்காங்க. கோபுரானே வளரவே இல்லை. நானும் எத்தனையோ கெத்தான டான்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா இந்த குட்டி பகவதி டான் இருக்காரே, ரொம்ப வீக்கா இருக்காரா. படத்தோட பேரு கந்தன் மலை அப்படிங்கறத தூக்கிட்டு குட்டி பகவதி அப்படின்னு வச்சிருக்கலாம். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஐயோ டேய், உண்மையிலேயே இவ்வளோ நாள் பண்ண மாண்டி ஷோல நான் தான் படத்தை கலாய்ச்சிருக்கேன், நான் தான் ரோஸ் பண்ணிருக்கேன். ஆனா முதல் முறையா இந்த படம் என்ன வச்சு செய்துரா முடியலடா. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. அதாவது இந்த பொம்பளை குட்டி பகவதியோட ஆளுங்க வீட்டுக்கு போயிருக்கு. அங்க நடந்த கலாட்டால ஒரு தொடப்பு கட்டையை தூக்கி அந்த லேடி தலைமையில வச்சிடறாங்க. அவளும் அதை கெட்டியமா புடிச்சுக்கிட்டே வரா. அப்பவே முருகா, ஒரு சின்ன பைய பேச்சை கேட்டு மாட்டிக்கிட்டேன். கொட்டை நிமிரடா. எது கொட்டைய நிமித்தணுமா? யாரு கொட்டைய? நீ நெருப்பில் பூத்த மலரடா திமிருடா. மக்களே, இவனுங்க ஏயில சாங் எடுத்து வச்சிருக்காங்க. அதனாலதான் கொட்டம்கெல்லாம் கொட்டங்குது. என்னோட முட்டையே ஒரு செகண்ட் கலங்கிருச்சுடா. ஐய, நான் இப்ப சிரிக்கிறதா அழுகிறதா ஒன்னும் புரியலடா. டேய், இவனுங்க சாதாரண ஆளுங்க இல்லடா. இந்த மாதிரி படம் எடுத்து இந்தியால இருக்கக்கூடிய மக்களோட ஜனத்தொகையை கட்டுப்படுத்த போறாங்க போல. ஜாக்கிரதையா இருங்கடா. இவங்களோட இந்த மாதிரி படத்தை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது போல. டியர் மாண்டிஸ், நம்ம கிளைமேக்ஸ் நெருங்கிட்டோம். இப்ப நம்ம மஜா படத்தோட வடிவேலு மாஸ் என்ட்ரி. மக்களே, இதுக்கு மேல படத்துல ஒண்ணுமே இல்ல, சத்தியமா ஒண்ணுமே இல்ல. கடைசியில இவங்களுக்கு யாரெல்லாம் எதிரி நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் போய் கொன்னுடுவாங்க. இப்ப அருவா எடுத்து வெட்டினார் தெரியுமா, அதுதான் கிளைமேக்ஸ். அதோட படமும் முடிஞ்சிருது. முடியும் போது ஒரு காமெடி டைலாக் ஒன்று வைக்கிறாங்க. எங்களுக்கு மண்ணும் பொண்ணும் எவ்வளவு முக்கியமோ அது போல மலையும் முக்கியம். ஐயா சாமி, நீங்க மலையை வச்சுக்கோங்க, இல்ல எதை வேணா வச்சுக்கோங்கடா. ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி படம் எடுக்கிற வேலையை மட்டும் வச்சுக்காதீங்கடா. முடியலடா டே, முடியலடா. ஆய் வேற முட்டிக்கிட்டு வருது. நான் கிளம்புறேன்.